ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். ஆல்ரெடி பேட் வைப்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்காக ஒரு குட் வைப் வீட்டில் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பொருள் ஓப்பன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மங்களகரமான ஒரு பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரத்தி தட்டு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சாமிக்கு பார்த்தீங்கன்னா பித்தளை இந்த மாதிரி பொருட்கள் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கடைக்கே போய் வாங்கியிருக்கலாமா அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு ஆர்டர் பண்ணினதுக்கப்புறம். ஓகே, சரி வந்துருச்சு பண்ணின ஆர்டர். அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு என் பையன் ஒரு பக்கம் பிடுங்கிட்டு இருக்கிறான். அதையே பாருங்கள், அதை வச்சு விளையாண்டுருக்கான். எனக்குமே அந்த பபிள்ஸ் டேப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நல்லா ஒர்த்து தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 334 ரூபா. ஆனால் பரவாயில்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கெட்டியாக தான் இருந்துச்சு. ஏன்னா தகர மாதிரி இருந்துருமோ அப்படின்னு நான் நினச்சேன். நல்லா கெட்டியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுவும் பூஜா ஐட்டம் தான். இது வந்து பஞ்ச பாத்திரம். இது நம்ம வீட்டில் இல்லை, இப்போ தான் முதல் முறையாக நான் ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. இது வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸு. அதாவது நான் எதிர்பார்த்து ஆர்டர் போட்டதை விட ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இருந்தாலும் அழகாக தான் இருந்துச்சு. நமக்கு இது போதும் வீட்டுக்கு அப்படின்ட்டு இது வாங்கிக்கிட்டேன். ஆனால் நான் ஆர்டர் போட்டப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறதுக்காக சில கிளாத்துகளும் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து பூஜா பிளேட்டு அது ரெண்டும் ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கும்போதே நான் ஆர்டர் போட்ட பொருட்கள் வந்து வந்துருச்சு. ஆனாலுமே அவர் தான் ஓப்பன் பண்ணார். கொஞ்சம் உம்முன்னு தான் ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க. இருந்தாலும் ஓப்பன் பண்ண அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அந்த பொருளை பார்த்தோன்னே. ஏன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பஞ்சபாத்திரம் ரேட் எவ்வளோன்னு சொல்ல மறந்துட்டேன். 134 ரூபாங்க அதோட ரேட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். இது என்ன ஏது அப்படின்றதே அவருக்கு தெரியாது. நான் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனாலுமே அவர் ஓப்பன் பண்ணி எடுத்த உடனே அதை கரெக்டாக செட் பண்ணி வைப்பார். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களோட மூளைய வெரி குட். டெமோ பீஸ் பார்க்காமலே சக்ஸஸ் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே மூளைக்காரர் தாங்க. ரொம்பவுமே சூப்பராக வந்துருச்சு. இதுதான் அதோட ஒரிஜினல். இதுவே அந்த யானை ரெண்டு பக்கமும் நிற்கிற மாதிரி இப்படி இருக்கும். அது கரெக்டாக செட் பண்ணி அந்த செவத்துலேயும் வச்சு பார்த்துருப்பாரு. சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக செட் பண்ணியிருந்தது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 110 ரூபா. அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டமும் வாங்கினேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஓப்பன் பண்ணுவார் பாருங்கள். அதுலேயும் வந்து அவர் ஓப்பன் பண்ணோடனே அப்படியே மகிழ்ச்சி ஆகிட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நெகட்டிவ் வைப்பாகவே இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தாலே அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணேன். என்னன்னு தெரில, பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணி வாங்கிட்டேன். இது ஓப்பன் பண்ணினோடனே அவருக்கே ஒரே ஷாக்கு. இது வந்து அந்த கிராஸ் மேட்டுங்க, புல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மேட்டு. அதுவும் வந்து பூஜா ரூமுக்காக தான் வாங்கினேன். பூஜா அந்த செல்ஃபில் போடுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஓகே, அது ஓப்பன் பண்ணிட்டாரு. நல்லா லென்த்தாகவே இருந்துச்சு. நமக்கு தேவைப்படுற அளவு நம்ம கட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் போட்டுக்கலாம். எந்தெந்த பிளேஸ்க்கு வேணுமோ அந்தந்த பிளேஸ்க்கு நம்ம தேவைப்படுறது கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த யானை, அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ரெண்டுமே வந்து அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் வாங்கினதே. நீங்களும் என்ன மாதிரியே இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் லைக் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த புல்லோட ரேட்டு நான் மறந்துட்டேன். அதுவும் ஒரு 123 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதோட விலையெல்லாம் பரவாயில்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்ச நமக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஐட்டம்ஸ், சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து நமக்கு
பார்க்கும்போதே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அந்த கண்ணுக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதையுமே செட் பண்ணி காமிச்சிருப்பாரு கண்ணெல்லாம் வச்சு. ஃபைனலாக வந்து அதை சுத்தமாக செட் பண்ணி அந்த செவுத்தில் அடித்து ஒரு ஃப்ளவர் வாஷும் வச்சாச்சு. அவரோட இது வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அவர் செட் பண்ணிட்டார் உடனுக்குடனே. போஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வீடியோ எடுக்கிறேன்னு ஒன்னே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.